அமெரிக்கா வந்து அந்த இடத்த பிடிக்கணும்னா அப்போசிஷன் ஈரான்ல இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமலாம் இல்லை, எல்லா பிரச்சனையும் அவங்கள சுட்டுட்டாங்க. அது இப்போ பெரிய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குது அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிர்த்து. ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை இன்ன வரைக்கும் அது நிப்பாட்டவே இல்லை. இப்போ நீங்கள் திருப்பி இது கொண்டு வரணும்னா மிகப்பெரிய ஒரு கேட்டஸ்ட்ராஃப் நடக்கணும். எப்படின்னா நம்ம அந்த ஹிரோஷிமா நாகசாகி ஈரானுடைய தலையெழுத்தை மட்டும் மாற்றுமோ அல்லது அதன் மூலமாக உலக ஒரு இஸ்லாமிய கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்க எந்த விஷயத்துல தலையிட மாட்டாங்க. அவருக்குமே என்ன பயம் வந்துருச்சுன்னா இதே மாதிரி நமக்கும் வந்து பண்ணிடுவாங்க. அது போச்சுன்னா இவங்களோட இத்தனை வருஷம் பாரம்பரியமா இவங்க வச்சு இந்த ஐடியா உடஞ்சிட்டு. பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. நம்ம நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக கிளாட் அமைப்பின் ஃபவுண்டர் அட்வொகேட் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். சிவா வணக்கம். ஈரான் விவகாரம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாகவே ஈரானில் வந்து பெரிய உள்நாட்டு பதற்றம் போயிட்டு பெரிய போராட்டங்கள், ஆளும் அரசுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடக்குது. டெமோக்ராட்டிக் இல்லாமல் ஒரு இஸ்லாமிய நாட்டில் வந்து ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்குறோம். தற்போதைக்கு அப்படி ஒரு போராட்டம் வந்து நடந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இந்த போராட்டம் உண்மையிலே அங்கே எதாச்சும் நடக்கிறது தானா அல்லது இது பின்னணியில் வேறு சில அரசியல் இருக்கா? எப்படி இது புரிஞ்சுக்கலாம்? இல்லை, கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும். ஆனால் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா அவங்களோட பணம் வந்து வேல்யூ குறைஞ்சி போச்சு. அது வந்து லோக்கல் ப்ரொட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த வியாபாரிகள்லாம் வந்து இந்த மாதிரி பணம் ரொம்ப வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்குது, எங்கள் பொருளுக்கெல்லாம் வேல்யூ இல்லை, அதனால வருமானமும் இல்லை. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஏற்கனவே பல விஷயங்களை பல ஊரும் அவங்கள வந்து சாங்ஷன் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, இந்த ட்ரேடு பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு. அப்போது உலகத்தில் அப்சர்வ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் சின்ன ப்ரொட்டஸ்ட்டாக ஊருக்குள்ளே எல்லா ஊர்லையும் நடக்கிற மாதிரி ப்ரொட்டஸ்ட் தான் நடந்துச்சு. ஆனால் இப்போ ஏன் இந்த அளவுக்கு கொதிக்குது அப்படின்னா அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அது அந்த சந்தேகங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதான் கேள்வி. இல்லை, அது நம்மளால சொல்லவே முடியாதுல்ல. இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா போர்லையுமே எந்த கண்ட்ரிக்கு அமெரிக்காக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஊரில் நடக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது அதிகமாக இருக்கும். அது வந்து டென்மார்க் கண்ட்ரோல் பண்ணுறது தான் கிரீன்லாண்டு. ஆனால் கிரீன்லாண்டுக்குன்னு தனியாக ஒரு அரசாங்கமே இருக்குது. அந்த அரசாங்கத்தோட எதிர்க்கட்சி தலைவர் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, டென்மார்க் இல்லாமல் நாங்கள் அமெரிக்கா கிட்ட டைரெக்டாக பேசிக்கிறோம் அப்படின்னு. இது ஒரு தரவு. ராய்டர்ஸ்னு ஒரு முக்கியமான பத்திரிகை இருக்குல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரீன்லாண்டில் இருக்கிற எல்லாருக்கும் 10,000 வெள்ளியிலேருந்து 1,00,000 வெள்ளி வரைக்கும் அமெரிக்கா தரேன்னு சொல்லுது. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் தனியாக வந்துடுங்க, எங்கள் கூட வந்துடுங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும், அமெரிக்கா வந்து ஒரு இடத்துக்குள்ளே போகணும், அந்த இடத்த பிடிக்கணும்னா அப்போசிஷனுக்கு காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறது இயல்பு தான். ஈரான்லேயும் கண்டிப்பாக இந்த போராட்டத்துக்கு அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்போ ஈரான் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து அது உள்நாட்டு பிரச்சனை, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பணவீக்கம், பிறகு வேலை இல்லாத பிரச்சனை, பொருட்களோட அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு எதிரான போராட்டங்கள், ஏன்னா கடந்த காலத்தில் நடந்த போராட்டத்தை தாண்டி இந்த போராட்டம் அப்படிங்கிறது நிறைய பேர் அதை பங்கெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய நேயத்தை ஒதுக்கி தள்ள முடியாது அப்படிங்கிறதான் வந்து பலரும் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்குது. பட் இப்போ வந்து விஷயம் என்னென்னா, இப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒருவேளை இந்த போராட்டத்தில் ஆளும் அரசு வீழ்த்தப்பட்டுச்சுன்னா, வீழ்த்தப்படும் இடத்துக்கு இது நகர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வீழ்த்தப்பட்டுச்சுன்னா அது ஈரானுடைய தலையெழுத்தை மட்டும் மாற்றுமோ அல்லது அதன் மூலமாக உலக அரசியலுடைய போக்கு மாற வாய்ப்பு இருக்கா? இல்லை, உலக அரசியலோட போக்கே மாறும். நம்ம போன இன்டர்வியூல சொல்லி இந்த மாதிரி தான், ஈரான் வந்து ஒரு சென்டர். அது பக்கம் இந்த ட்ரேடு வந்து அந்த ரூட்டில் நிறையா போகுது வருது. இஸ்ரேலோட பெரிய பிரச்சனையே ஈரான் தான். ஏன்னா அந்த இடத்துல மிக முக்கியமான, அந்த மிடில் ஈஸ்ட்லேயே ரொம்ப முக்கியமானது ரெண்டே தான், ஈரான் ஒன்று, சவுதி ஒன்று. சவுதி வந்து அன்றைக்கே நம்ம முன்னாடியே பேசுகிற மாதிரி சவுதிக்கு அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுது. அது ஒரு இஸ்லாமிய கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்க எந்த விஷயத்தையும் யூஸ்வலாக தலையிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்குது, ஆயில் இருக்குது, அது இருக்குன்னு. ஈரான் அப்படி கிடையாது. ஈரான் வந்து ஜென்ரலாக பாலிடிக்ஸில் கொஞ்சம் நிறையவே, ஏன்னா அவங்க சிவிலைசேஷனே பழைய சிவிலைசேஷன். சவுதியெல்லாம் பணம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ஆள். ஆனால் மெசபடோமியா ஞாபகம் இருக்குல்ல, நம்ம எல்லா நாகரிகளுக்கும் முன்னாடி உள்ள நாகரிகம் அது. அதனால அவங்களுக்குன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் மூத்தக்குடி, அப்போ எங்களுக்குன்னு ஒரு பார்வையெல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சிவிலைசேஷன் இருந்துச்சுனாலே இஸ்ரேலுக்கு பிரச்சனை. சித்தாந்தம் எனக்கும் இருக்குது, ஒரு பெரிய ஆழமான சித்தாந்தம் வரலாறு இருக்குது, உங்களுக்கும் இருக்குன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. இதான் வந்து கோர் பிரச்சனை. ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை இன்ன வரைக்கும் அதை நிப்பாட்டவே இல்லை. இன்னமும் அண்டர் கிரவுண்டில் அது இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு த்ரெட்டு. இந்த த்ரெட்டு இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலால் அமைதியாக தூங்கவே முடியாது. அப்போ அமெரிக்கா கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையிலே இருக்கிறது
எனக்கு நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு பணவீக்கத்துல பிரச்சனை வருது. ஈரான்ல இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமலாம் இல்லை, எல்லா பிரச்சனையும் உண்டு தான். ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாவே அவங்கள வந்து பொருளாதாரமா தடை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி உள்ளுக்குள்ள எல்லாம் வெடிக்க தான் ஆரம்பிக்கும் வறுமை இருந்துச்சுன்னா. அதுல தான் பிரச்சனை வருது. அப்புறம் அந்த பெண்கள் ஒடுக்குமுறை அந்த மாதிரி நிறைய வர அமெரிக்காவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எங்கேயாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அங்க உள்ள போகலாம். வெனிசுவேலாலும் இதே பிரச்சனை தானே, அங்கேயும் உள்ள பயங்கர பிரச்சனை. ஏன்னா இவங்க தான் வந்து பொருளாதார தடை போட்டாங்க. அப்போ என்ன ஆகும், உள்ளுக்குள்ள வறுமை அதிகமாகிட்டே இருக்கும், பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் வெடிக்கும் போது நான் உள்ள வரேன்ட்டு வரலாம். இதுதான் எல்லா இடத்துலையும். எஸ், இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்க முடியுது. வெனிசுலா, ஈரான் எல்லாத்துக்கும் பேட்டர்ன் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நாட்டின் மீது ஒரு பொருளாதார தடையை விதிச்சு அதன் மூலமாக அந்த நாட்டினுடைய அத்தியாவசிய பொருட்களோட விலையேற்றத்துக்கு காரணமாக அமைகிறதோ அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி அந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிறது, இன்டெரக்டா அன்பாப்புலர் ஆக்கிற ஒரு பாலிடிக்ஸ் செய்கிறாங்க. ஓகே, இப்போ அப்படி செய்யக்கூடியதான் வந்து ஒரு தொலைநோக்கு யுக்தியாக அமெரிக்கா அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை பிரேக் பண்ணவே முடியல எந்த நாடுகள். அந்த விஷயம் எப்படி அந்த விஷயத்த யூஎஸ்ல அதை துணிஞ்சு அடிக்க முடியுது? அந்த பேட்டர்ன் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சேமாக ஃபாலோ பண்ண முடியுது. அது எப்படி அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியுது? இல்லை, அவங்க தான் இன்டர்நேஷனல் லாலேருந்தெல்லாம் வெளியே போயிடுறாங்கல்ல. ஓகே, இப்போ போய் வெனிசுவேலா அடித்ததுலையும் எல்லா இன்டர்நேஷனல் லாவும் போயிடுச்சு. நியூயார்க் டைம்ஸில் அவர் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என் மொராலிட்டி, என்னோட மைண்டில் இருக்கிற என்னோட தாட்டுக்கு தான் நான் மரியாதை கொடுப்பேனே தவிர இன்டர்நேஷனல் லாக்கு மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ இதுக்கு மேலே நீங்கள் அவர் என்ன பண்ண முடியும்? யாரெல்லாம் சேர்ந்தா அவர் அடிக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதில் இல்லைல்ல. இல்லை, இப்போ என்ன கேள்வி நான் தான் கவனிக்கிறேன். அதாவது நான் சட்டத்துக்குலாம் கட்டுப்பட மாட்டேன், சர்வதேச சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேன். அந்த டைமில் என் மனசில் என்ன தோணுதோ அதுதான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, அப்போ ஒரு தனிநபர் மனசில் பல மோசமான எண்ணங்கள் தோணலாம், ரொம்ப உயர்வான எண்ணங்கள் தோன்றலாம். அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி ஒரு தனிநபருடைய ஒரு மோசமான எண்ணத்துக்கு பல மக்கள் விலை கொடுக்கணும், அதுக்கு வழியாகணும் அப்படின்னா அதை எப்படி சர்வதேச சட்டம் அதை அலோவ் பண்ணுது? அது ஏன் செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் எதுவுமே இல்லையா? ஒருத்தர் அப்படி பேசும்பொழுது எப்படி அந்த ஸ்பேஸ் அலோவ் கொடுக்குறாங்க? இல்லை, இது வந்து ஒரு டேஞ்சரஸான பிரசிடென்ஸ். இது வந்து இவருக்கு மட்டும் கிடையாது. இப்போ மற்ற நாடு, இப்போ நீங்க கேட்ட கேள்வி மாதிரியே ரஷ்யா நாளைக்கு புட்டின் ஒன்று முடிவு பண்றாருன்னு வச்சுங்க, இல்லை மோடி ஒரு முடிவு பண்றாருன்னா யார் என்ன முடிவு பண்ணாலும் அவங்கவுங்க போய் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி பார்க்குறோம்னா அமெரிக்கா வந்து வெனிசுவேலால மட்டும்தான் இன்டர்நேஷனல் லாவை மீறுதுன்னு. இது அப்படி கிடையாது. ஒருத்தர் மீறிட்டாருன்னா அந்த இடத்துக்கே பவர் இல்லாமல் போயிடும், இன்டர்நேஷனல் ஆர்டருக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். அது போயிடுச்சுன்னா யார் வேணா என்ன வேணா பண்ணலான்னு போயிடும். இப்போ நீங்க திருப்பி இது கொண்டு வரணும்னா மிகப்பெரிய ஒரு கேட்டஸ்ட்ராஃப் நடக்கணும். எப்படின்னா, நம்ம அந்த ஹிரோஷிமா நாகசாக்கியில போட்டதுக்கு அப்புறம் தான் திருப்பி யூஎன்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த ஐடியாலாம் அப்பதான் வந்துச்சு. ஏன்னா என்ன இவங்க பாட்டுக்கு போறாங்க, அவங்க போய் குண்டை போட்டு வராங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இவர் அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு புது ஆர்டர் வரும். அந்த ஆர்டர்ல நம்ம ஏதாவது பார்த்துக்கலாம். அதுக்குள்ள நான் இருக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிடுவேன். இது ஆல்மோஸ்ட் இந்த ஹிட்லர் பண்ற காரியத்தை தான் நான் நீங்க சொல்றது நல்லா புரிஞ்சுக்க முடியல. ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிறகுதான் அமெரிக்காவோட கை ஓங்குச்சு உலக அளவில். யூஎன்னும் அப்பதான் வந்துச்சு. ஓகே, அது யூஎனோட கை அப்போ தான் உயர்ந்தது. ஆனால் யூஎன் அதுக்கு முன்னாடி உயர்ந்துச்சு. யூஎன் தான் வந்து பல நாடுகளுக்கு பண்பாடு கற்றுக் கொடுத்துங்களாச்சே. படையெடுத்து போனவங்க அவங்க எல்லா நாளும் ஆட்சி செஞ்சுருக்காங்களே. ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து ஏற்கனவே டாமினேட் தான், ஒரு சுப்பீரியர் பவர் தான் யூஎன். ஆனால் யூஎஸ் எப்போ அப்படி வராங்க, அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா ஹிரோஷிமா நாகசாகிக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இருக்கிற இந்த பேட்டர்ன், இந்த விஷயத்துல அமெரிக்காவோட கை எப்போ வந்து குறையும், அவங்களுடைய வலிமை எப்போ குறையும் அப்படிதான் நான் கேள்விக்குட்படுத்துறேன். அது எப்போ நடக்கும் அப்படின்னு இல்லை, இது குறையறதோட எடுத்துக்காட்டுதான். அமெரிக்காவோட பவர் உலகத்துல ஃபுல்லா குறையும் போதுதான் இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இதை எடுப்பாங்க. நானே போன வாட்டி நம்ம பேசணும், மன்ரோன்னு ஒருத்தர் இருந்தாரு, ஜேம்ஸ் மன்ரோன்னு 1800ல அவர் ஒண்ணு போடுறாரு. சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க பாதுகாப்பா வைக்கலன்னா நம்ம வந்து ஓங்கி நிக்க முடியாது. ஏன்னா யூரோப்போட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க பார்க்க வேண்டியது லாட்டின் அமெரிக்கா தான். உங்களை சுத்தி இருக்கிற மெக்சிகோ, கொலம்பியா, அர்ஜென்டினா, இவங்க எல்லாரையும் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவரோட டார்கெட்டே 3 தான். வெனிசுவேலா அது முடிஞ்சிருச்சு, கியூபா, கொலம்பியா, இந்த 2 தான். கொலம்பியாவோட பிரதமர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அந்த ட்ரக் எல்லாம் வருதுன்னு சொல்றீங்க, நாங்க பேசுறோம். ஆனா அவர் கடுமையா ட்ரம்ப் எதிர்த்தவர் அவர் தான். அவருக்குமே என்ன பயம் வந்துருச்சுன்னா, அடிச்சுட்டாங்க, இதே மாதிரி நமக்கு வந்து பண்ணிடுவாங்கன்னு அவரும் நீ கொஞ்சம் மாறுறாரு. கியூபா மட்டும்தான் நிக்குது, நீ என்ன பண்ணா நான் திருப்பி பண்ணுவேன். இப்போ இந்த 3 தான், மீதி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து மன்ரோ டாக்குமெண்ட், அந்த ஜேம்ஸ் மன்ரோ அந்த டாக்குமெண்ட் அதை அப்படியே ஒரு மாத்தி வச்சிருக்காரு. இவருக்கும் என்ன, இதெல்லாம் எதுல இருந்து வர வெளிப்பாடுனா, ஊருக்குள்ள பயங்கர பிரச்சனை வருது. அமெரிக்கால ஏகப்பட்ட பிரச்சனை, ட்ரம்ப்புக்கு எதிர்க்கான எல்லா விஷயமும் நடந்துகிட்டே இருக்கு. பணம் குறையுது, வேலை இல்லை, மைக்ரேஷனை வந்து அவங்க சொல்லி ஏமாத்தி, இப்ப நம்ம ஊர்ல பண்ண மாதிரியே பங்களாதேஷ்ல இருந்து இங்க வராங்க அங்க வராங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கொஞ்சம் ஓட்டுலாம் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, எல்லாம் ஸ்டேபிளா தானே இருக்கும். இப்ப வேலை என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப வேலை இல்லை, பணம் இல்லை, எந்த இடத்துக்கும் வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, இப்போ ஒரே ஒரு வழி என்ன பண்ணா நீங்க வந்து என் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. இன்னொன்னு அந்த எப்ஸ்டீன் ஃபைல். இப்போ எப்ஸ்டீன் ஃபைல் ஆஃப் ஆயிடுச்சு இல்ல, இப்போ ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. இப்போ என்னோட பெரும் தலைவலி என்ன, அதுல அவ்வளவு போட்டோ அவ்வளவு வீடியோ இருக்கு.
ஒரே அடி வார போட்டேன்னா இப்போ வாரம் மட்டும் தான் ஃபோக்கஸ். அவ்வளவுதான், வேற என்ன எந்த பண்ண வாரம் ஃபோக்கஸ் பண்ண எந்த முடியும்? எல்லா வாரம் ஓகே. வார் நம்பர் ஆஃப் வார்ஸ் அதிகமாக இல்ல, எனக்கு யூஎஸ் மக்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் தெரியாதா? இப்ப நம்மள டைவர்ட் பண்ணுது நமக்கு கவர்மெண்ட் அப்படின்றது தெரியாதா? நமக்கு நம்ம ஊர்ல தெரியாதா இவங்க பண்றதெல்லாம் என்ன பாலிடிக்ஸ்னு? ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ் எதுக்கு இந்த ஊர்ல? ஒரு வருஷத்துக்கு 2 மில்லியன் பீப்புளுக்கு வேலை கொடுக்கணும்ங்கிறது நியாயம். ஏன் தேவை உள்ள இருக்கு, டிமாண்ட் இருக்கு. ஆனா எங்க கொடுத்தாங்க? கொடுக்க முடியாது. 1,00,000 பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோல. அவங்களுக்கு வந்து என்னங்க நீ கண்டபடி தூக்கி போடுறீங்கன்னு. இது யார் கேட்க போறா? இதெல்லாம் ஒரு விஷயமா இல்ல. இப்ப நான் இந்த கேள்வி கேட்டது நீங்க இந்தியாவோட பொறுத்தி நீங்க இவ்வளவு விளக்கம் கொடுக்குறீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இந்தியாவோட யூஎஸோட சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. அங்க வந்து இங்க மல்டி பார்ட்டி சிஸ்டம், அங்க 2 பார்ட்டி சிஸ்டம் தான் அப்படின்னு பாக்குறோம். அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அங்க தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் இங்க பல கட்சி ஜனநாயகத்தை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவதும் கஷ்டம். ஏன் திணறாங்கன்னா, இங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி மல்டி பார்ட்டி சிஸ்டம். சோ யாராவது ஒருத்தர், இப்ப பாருங்க மம்தா வந்து அங்க அடிக்கிறாங்கல்ல, ஈடியா இருந்தாலும் நீ வெளியே போன்றாங்கல்ல, அந்த மாதிரி அங்க பண்ண முடியாது. அங்க 2 பார்ட்டி தான். 2 பார்ட்டி வேலை கொடுத்து வாங்கினா வேலை முடிஞ்சிடும்ல. ஓகே, அவ்வளவுதானே. இப்போ காங்கிரஸ்ல இருந்து இப்ப என்ன பண்ணாங்க? இப்ப இந்த வெனிசுவேலா மேட்டருக்கு இப்போ ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. இப்போ இந்த நாள் அந்த பில்ல என்ன பாஸ் பண்றாங்கன்னா, பிரசிடென்ட் இனிமே இன்னொரு இடத்துல வாருக்கு போகணும்னா எங்க கிட்ட நீங்க ஒப்புதல் வாங்கிக்கணுங்கிறாங்க காங்கிரஸ். ஆனா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அங்க கீழ் சபை மேல் சபை இருக்குல்ல, அங்க ஒரு சபையில பாஸ் பண்ணிட்டாலுமே பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்கு அதை வீட்டோ பண்றது. அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பிரசிடென்ட்டுக்கு உண்டு. நீங்க பில்லே பாஸ் பண்ணாலும் உடச்சிட்டு போயிடுவாரு அவர். அப்போ அவ்வளவுதானே. அப்போ வந்து ஒரு அப்சல்யூட்டா 2 பார்ட்டி, ஒரு பார்ட்டி அப்சல்யூட்டா வீக்கா இருக்கு, 2 சபையிலும் இல்ல. நம்ம ஊர் மாதிரி பல கட்சிகள் பல ஊர்ல கிடையாது, பல ஸ்டேட் பல விதமா பேசாது. ஒரே தான், ஒரு டெமோக்ராட் ஒரு ரிபப்ளிகன் ஃபுல்லா என் கையில இருக்கு, டெமோக்ராட் ஃபுல்லா வீக்கா இருக்கு. என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதானே. சரி, சொந்த கட்சியிலிருந்து அவருக்கு எந்த விதமான எதிர்ப்புகளும் கிடையாது. அவருடைய இவ்வளவு நடவடிக்கைகள் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியில இருக்காரு. அமெரிக்கன் சிஸ்டம் நீங்க சொல்ற மாதிரி செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ரிவர்ஸ் பண்ணிட்டா, இப்ப நீங்க சொல்றீங்க அங்க வந்து பயங்கரமான பவர் இருந்துச்சுன்னு, எல்லாத்தையுமே அவர் மாத்திட்டாரு. FBI டைரக்டர் அவங்கால. இப்ப இந்த வெனிசுவேலா மேட்டர்ல துல்சி கேபர்ட், அவங்க துல்சி கேபர்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் உளவுத்துறையோட ஹெட். அவங்க என்ன வெளியே வந்து சொல்றாங்கன்னா, நான் இந்த மீட்டிங்ல இல்லைங்கிறாங்க. உளவுத்துறையோட ஹெட்டோட மீட்டிங்லயே இல்லாம வெனிசுவேலா மேல வாருக்கு போயிருக்காங்க. ஏன்னா எனக்கு அது ஒப்புதல் இல்லைங்கிறாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்களால பேச முடியாது. அவ்வளவுதான். சுப்ரீம் கோர்ட்ல அவங்களோட ஆள் தான் இருக்காங்க. 9 பேர்ல 6 பேர் அவங்க ரிபப்ளிகன் சைட்ல சாதகமா இருக்கிறவங்க, 4 பேர் தான் டெமோக்ராட். FBI டைரக்டர் இவங்க ஆளு, CIA டைரக்டர் இவங்க ஆளு, எல்லா இடத்துலயும் எல்லா எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டியும் இவங்க ஆளு. ரீசெண்டா முந்தா நாள் ஒரு ஒயிட் அமெரிக்கன் விமனை சுட்டுட்டாங்க. யாருன்னா வெளிநாடுன்னு சொல்லி. அதுக்கு வந்து இவர் ஆர்மி இறக்கி வச்சிருக்காரு ஊருக்குள்ள. யாராவது வெளிநாட்டுக்கு ஆளுங்களா இருந்தா பிடிச்சி உள்ள போடுங்கன்னு. ஆக்சுவலா அந்த லேடியை ஒயிட் விமன், ஒயிட் கிறிஸ்டியன் அமெரிக்கன், அவங்கள சுட்டுட்டாங்க. அது இப்ப பெரிய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு இப்ப அமெரிக்கால ட்ரம்ப்புக்கு எதிர்த்து. அதே எப்படி நீ உள்ளூர் ஆளையே கொள்ளுவ? நீ வேற கலர்ல பிரவுன் ஒயிட் எல்லோன்னு சுட்டுக்கிட்டு இருந்த, அதெல்லாம் ஓகே, எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நீங்க ஆட்டை கடிச்சு கடைசி என்கிட்டயே வந்துட்டீங்க. இப்ப அந்த ப்ரொடெஸ்ட் போகுது. இப்ப இந்த ப்ரொடெஸ்ட் போகணும்னா இவர் என்ன பண்றாருன்னா, கிரீன்லாண்டை நான் வந்து ஆர்மியை வச்சு பிடிக்க போறேன்னு கத்திட்டு இருக்காரு. சோ இப்ப மக்களுக்கு இப்ப என்ன ஆகும்? ஓ கிரீன்லாந்து அடுத்தது, இப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது தானே. அது ஒரு பேட்டர்னாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இது நல்லா வரும். அவரே ரியாலிட்டி ஸ்டார் தான், ரியாலிட்டி ஷோ WWFன்னு எல்லாத்துலயும் இருந்தவர் தான். அவருக்கு இது நல்லா தெரியும். மக்கள் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு கலெக்டிவா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 பேர் எல்லாத்துலயும் குரூப்ல அவசியம் ஸ்டாலிடா திங்க் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் வெளியே வந்து பேச மாட்டாங்க. கூட்டம்ங்கிறது எங்க வந்து ஒரு எழுச்சியா பேசுறாங்களோ அங்கதான் போய் நிற்கும். அவர் பேசுறதுலாம் பாருங்க, என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன்னு சொல்றாரு. இது எப்படி ஒரு பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஆண்மையா தெரியும்ல. இன்டர்நேஷனல் லா என்ன, நான் வைக்கிறதான் சட்டம்னா அரசாட்சி மாதிரி இருக்குல்ல. அப்போ மக்களுக்கு எப்படி இருக்குன்னா, கிங்கு மாதிரி நம்ம ஆள் நடந்துக்கிறாருன்னு. யாரு அவர்? ஒரு கிறிஸ்டியன். பக்கத்துல அப்பப்போ போய் அந்த கிறிஸ்டியனுக்கு ஒரு ஓட்டு போட்டுறாரு. நைஜீரியாவில் போய் இப்போ அடிச்சார்ல. நைஜீரியாவில் எப்படி போய் அடிச்சாரு? கிறிஸ்டியன்ஸை அவங்க வந்து துன்புறுத்துறாங்கன்னு போய் அடிச்சாரு. அப்போ மக்களுக்கு என்ன தோணும்னா, எனக்காக ஊரா நாடா போய் அடிக்கிறான் என் கிறிஸ்டியன் மதத்துக்காக. அப்போ அவன் எது சொன்னாலும் நான் அவன் தான் எனக்கு தலைவன், அவன் தான் எனக்கு அரசர். இந்தியாவில கிறிஸ்டியன்ஸ் பாதிக்கப்பட்டாங்களே, இன்னும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாதிக்கப்பட்டாங்க. அந்த நியூஸ் போகல. அது வந்து அவங்க கிட்ட போய் ரீச் ஆச்சுன்னா ஆகும். ஏற்கனவே இங்க பொங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நியூயார்க்கோட மேயர் வந்து உமர் காலி இதை பத்தி பேசினதுக்கு இங்க அவங்களால பொறுத்துக்க முடியல. அதையே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பேலன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஈரான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதோட அடுத்த கட்ட டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கும் நீங்க பாக்குறீங்க? சரி, அவங்களுக்கு இப்ப உள்ள போகணும். ஏன்னா நான் அன்னைக்கு நம்ம முன்னாடி பேசின மாதிரி எல்லா கண்ட்ரியை விட அவங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி ஈரான் தான். ஏன்னா இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட் ஈரான். அதனால அதை வந்து கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணா மட்டும்தான் ஈரான் அந்த இன்டர்நேஷனல் வாரே நிற்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாரே இல்லை, இவங்களே கிரியேட் பண்ண வார் தான். ஆனா அந்த வார் நிக்கணும் அப்படின்னா
ஈரான் ஆஃப் பண்ணாதான் ஆகும். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ என்னென்ன பார்த்தா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஸ்டேட்டில் இப்போ வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாரோ ஒருத்தர், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வச்சுக்கோங்களேன். இப்போ பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கும்போது தான் வந்து ஒரு இந்தியா அலையன்ஸ்னு ஒரு ஒற்றுமை உருவாக்கி சென்ட்ரலை எதிர்த்து ஃபைட் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அந்த ஒற்றுமை இல்லாத போது ஈஸியாக வந்து பாஜக ஸ்கோர் பண்ணி அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டை வீழ்த்த முடியுதுங்கிறத பார்க்குறோம். இப்போ இதே வந்து இந்த பாலிடிக்ஸ் உலக அரசியலை பொருத்தி பார்க்கும் பொழுது இப்போ அமெரிக்காவால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் போராட வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ வந்து வெனிசுலா தனியாக போராடுது, அதே மாதிரி இன்னைக்கு ஈரான் தனியாக போராடிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி போராடும் பொழுது ஒரு ரஷ்யா, சீனா, மற்ற நாடுகளோட ஆதரவு, ஒரு 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 ஒருங்கிணைந்த நாடு, ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி பாதிக்கப்படுவது கூட ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் அந்த கோ ஆர்கனைசேஷன் அந்த கண்ட்ரிஸ் கூட அவங்களும் ஒன்றும் சேர மாட்டேங்கிறாங்களே. அந்த இல்ல கண்ட்ரியவும் ஸ்டேட்டையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அது ஒன்றும் சேர்க்கவே கூடாது. நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கீழே இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு பாலிசியில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா போய் பேசலாம். ஆனால் நம்ம வந்து ஆர்மியை போட்டு இன்னொரு நாடை போய் அடிக்க முடியுமா என்ன? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பெங்காலில் போய் அடிக்க முடியுமா? அல்ல பெங்காலில் இருக்கிறவங்க கேரளாவில் அடிக்க முடியுமா? அது முடியாதுல்ல. அது எல்லாம் ஒன்று தான். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது கருத்து வேறுபாடில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது நாட்டுக்கும் உள்ளது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை, மற்ற நாடெல்லாம் சேர்ந்துக்கலான்னு. ஆனால் இப்போ பங்களாதேஷில் கிரிக்கெட்டரை ஒருத்தரை ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கே ஏதோ அந்த ஷாருக் கான் டீமில் இருக்கிறாருன்னு சொல்லி அவர் வேணாங்கிறாங்க. அதானியோட பவர் பிளான்ட் அங்கே இருக்கு. ஆனால் அந்த பவர் பிளான்ட்டை ஸ்டாப் பண்ணலையே, அங்கே எதுவும் பண்ண முடியலையே. ஏன்னா எக்கனாமிக் பொருளாதார இன்ட்ரெஸ்ட் வேற, பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வேற. ஸோ இது வந்து இன்னொரு ஸ்டேட்லேயே இருக்கு, பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரிலேயே நம்மளால பண்ண முடியல. அப்போ கொலம்பியாவுக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொலம்பியாவில் போய் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா கொலம்பியாவுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒரு மெக்டானல்ட்ஸ் தியரின்னு ஒன்று இருக்கு, அது பார்த்தா தெரியும், கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸ் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல ஒன்று இருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் மெக்டானல்ட்ஸ் அந்த சாப்பிட்ற கடை இருக்கோ அங்கெல்லாம் வார் வரலன்னு சொன்னாங்க ஒரு காலத்துல. அது வந்து ஒரு புக்லயே ஒரு இன்டர்நேஷனல் தியரியாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு வந்து சண்டை போட்டதுக்கு அப்புறம் அது உடச்சிச்சு இந்த தியரி. ஆனா அந்த அளவுக்கு, ஏன்னா பொருளாதார உறவுகள் இருந்துச்சுன்னா அந்த 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கா இருந்தது. இப்போ அது மாதிரி தான் இப்போ இவங்க அடிக்கணும்னு நினைக்கிற கண்ட்ரி எல்லாம் ஏன் ஒன்று சேர மாட்டாங்கன்னா நமக்குலாம் பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு கண்ட்ரிக்கும் அமெரிக்கா கூட பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்தியா மட்டும் ஏதாவது எதிர்த்து பேசிச்சுன்னா அங்கே எவ்வளோ கம்பெனி இருக்கு, அத்தனை ஐடி கம்பெனி இங்கே இருக்கு, பிசினஸ் கொடுக்குறது அதுதான். இப்போ நம்ம எதிர்த்து பேசிட்டு அந்த கம்பெனியெல்லாம் ரீகால் பண்ணா என்ன வருது? சர்வீஸ். ஓகே, இப்போ இந்தியா விட்டுருவோம். நான் எக்ஸாக்டாக வந்து சீனாவும் ரஷ்யாவும் கேட்குறேன். அவங்க 2 பேரோட ரோல் என்ன? ரஷ்யாவுக்கும் சீனாக்கும் அமெரிக்காவோட ஹையஸ்ட் கடன் சைனா கிட்ட தான் இருக்கு. அவங்களோட கோல்டு அந்த டாலர் ரிசர்வ். அப்போ எப்படி நீங்கள் 2 பேரும் நேரடியாக வாருக்கு போவாங்க? சைனாவோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியும் அங்கே போகுது. ஆப்பிளோட தெரியும்ல, ஆப்பிள் தயாரிக்கிறதெல்லாம் இங்கே தான், அசம்பிள் பண்ணுறதெல்லாம் இங்கே தான். இங்கேருந்து அங்கே ஒட்டு மொத்தமாக இவங்க விற்கிறது எல்லாத்தையுமே அங்கே தான் கொண்டு கொடுக்குறாங்க. சைனால தான் சீப்பான பொருள் எல்லாமே அங்கே தான் போகுது. இந்த வர்த்தகத்தை தொட்டுட்டா 2 பேரோட சாமானிய மக்கள் மாட்டிப்பாங்க. நீங்கள் ஈகோல போட்டாலுமே அவங்க 2 பேரும் யார் கடைசியாக வாங்குறது? வாங்க போகிற பொருளும் மேனுஃபேக்சர் பண்ணுற பொருளும் யார் வாங்குவா? ஸோ இப்போ ஓகே, நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஆல்ரெடி வந்து ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா பல நாடுகளுக்கு, அதாவது வர்த்தக உறவு வச்சிருக்க பல நாடுகளுக்கு சில கடுமையான நிபந்தனைகள் வச்சிருக்காரு. இந்த வரி விஷயத்தில் வந்து கடுமையான நிபந்தனைகள் வச்சிருக்காரு. அதை திரும்ப செஞ்சுட்டே தான் இருக்காரு. அந்த நடவடிக்கைனால உள்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறதே இல்லையா? யூஎஸ் உள்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. கண்டிப்பாக படுறாங்க. அந்த பாதிப்பு ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லையா? அது எப்படி? அதுக்கு தான் அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாருல. எப்படி? நான் இப்படி நிபந்தனை வச்சேன்னா அவங்க ரேட்டை குறைப்பாங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் ஃப்ரீயா வாங்கி தரேங்கிறாரு. அந்த டைம் பீரியட் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த அதிகபட்ச நாட்களில் மக்கள்கிட்ட எப்படி இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து வித்தின் 1 மந்த்துக்குள்ளே ஓகே, 1 மந்த் தாண்டி சில டைம் இருக்கும்போது மக்கள் எப்படி அது வரையும் பொறுமை? இதை நீங்கள் யோசிக்க கூடாதுன்னு நான் இப்போ வாருக்கு போயிருங்க. இதுக்கு தான் வாருக்கு போகிறது. ஏன்னா இப்போ எனக்கு தெரியும் இந்த மாதிரி டிலே ஆகுதுன்னு. அப்போ டிலே ஆகுது அப்படின்னா நான் இப்போ அளவுக்கு மீறி போகுது. இப்போ நான் வந்து இந்தியா மேலே எல்லா மேலேயும் அவங்க போட்டு வச்சிருக்காங்க 25%, 30%. இப்போ ரீசெண்டாக 500% வரைக்கும் நான் போடுவேங்கிற அளவுக்கெல்லாம் பில் பாஸ் நம்ம இந்தியாவுக்கு 500 இப்போ போடுவேன்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணோம்? நம்மளை கொண்டு காலில் உள்ள வைக்கும். நீங்கள் விழுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்செஷன் பண்ணி தரேன், அப்போ நீங்கள் இதை மாற்றி கொடுங்க. இந்த ஃபார்மா மெடிக்கல் சம்மந்தப்பட்டதெல்லாம் நாங்கள் இறக்குவோம், நீங்கள் உங்களதில் நாங்கள் இறக்கும் போது இவ்வளோ வேணும், நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கிறாங்க. இவங்க வேணாங்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊருக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியா நான் 500% இதில் போடுவேன்றாங்க. இதில் போட்டால் இங்கே தட்டினா இங்கே வலிக்க போகுது. அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், சரி 500லாம் வேணாம், நாங்கள் கொஞ்சம் குறைச்சிங்க. இவ்வளோதான். இதுதான் இன்டர்நேஷனல். இது உடைக்கணும்னா பேன் பண்ணிட வேண்டியதானே? இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி பேன் பண்ணாதான் அது உண்மை. இது எப்படின்னா சும்மா மிரட்டல் தோனி, என்கிட்ட ஒரு பவர் இருக்கு, நான் டேரிஃப் போட்டேன். ஏன்னா உலகத்துல எவனா இருந்தாலும் இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களை கேட்டு பாருங்க, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ற பொருளுக்கு தான் இவங்க பெரிய லாபமா இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா அங்க வந்து டாலர், இங்க ₹1 ஒரு பொருளை நீங்க ₹2 தேங்காய் ₹3 தேங்காய் வந்தா அங்க கொண்டு போச்சுன்னா ஒரே ஒரு தேங்காய் அங்க வந்து $1 வித்தாங்கன்னா $90 விற்கும். அப்போ என்ன அளவுக்கு இது இருக்கும்? இது எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க?
அப்போ இங்க இருக்கிற அவ்வளோ பிசினஸ் மேனை போய் நம்ம தலைவர்கள்ட்ட கேட்பாங்கல்ல, நீங்க எப்படியா சால்வ் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஒட்டுமொத்தமா உடஞ்சு போயிடும். அவ்வளவுதான். இது அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு நம்ம பேசியிருந்தோம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பெரிய வார் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, ஒரு பெரிய வார். அந்த வார முடிவு கொண்டு வந்தது அமெரிக்கா தான். அமெரிக்காவோட சில சிறப்பான ஆயுதங்கள் வந்து அங்கே இறக்கி அந்த போராட்டத்தை வந்து அந்த ஒரு போரை ஒரு முடிவு கொண்டு வந்தாங்கிறத பார்த்தோம். தொடர்ச்சியாக ஈரான் மீது அமெரிக்காவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த உள்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்துலேயும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுறாங்க. தேவைப்பட்டால் நாங்கள் உள்ள வருவோம், போராட்டக்காரர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பேசுகிறாங்க. அந்த அளவு ஈரானை டார்கெட் பண்ணி யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன? ஈரானை கண்ட்ரோல் பண்றது வந்து மதம், அதை சார்ந்த ஒரு அரசியல் தான். நம்ம ஊர் மாதிரி டெமோக்ரஸிலாம் கிடையாதுங்க. அப்போ அயத்தொல்லா கைமினின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ அவருக்கு ஆல்மோஸ்ட் ஏஜ் கிட்ட வந்து அவரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டா, அது மட்டும்தான் இஸ்ரேலோட ரிக்வஸ்ட்டும் அதான், நீங்கள் அதை மாற்றிருங்க. அப்புறம் நம்ம தான் எப்பயுமே வந்து ஜனநாயகம் அப்படின்னு கொண்டு போய் எல்லாத்துக்கும் அதான் அவங்க ப்ராடக்ட். டெமோக்ரஸி வேணும், தியோக்ரஸி இருக்கக்கூடாது. ஈரானில் இருக்கிறது இப்போ தியோக்ரஸி, அது வந்து ரிலிஜனாக இருக்குது. நம்ம அதை வந்து டெமோக்ராட்டிக்காக மாற்றி எலெக்ஷன் வச்சு மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு இது ஏற்கனவே பண்ணாங்க. அது சிஸ்டம் அலோவ் பண்ணுவோம். ஏன்னா அந்த சிஸ்டம் நீண்ட காலமாகவே வந்து அதாவது சிஸ்டமில் ரிஃபர்மேஷன் பண்ணோம் அப்படின்னா அது அங்கே உள்ளுக்குள்ளேருந்தே வெடிக்கணும். ஆனால் வந்து அது வேறு வெளியிலேருந்து ஒரு நாடு வந்து அந்த சிஸ்டத்தை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுற அப்படிங்கிறது எப்படி சரியான ஒரு டோனில் இருக்கும்? எனக்கு இப்போ ஊர் பூரா பிரச்சனையாக இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ என்ன நம்புவாங்கன்னா, வேற ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் உங்களுக்கு பெட்டராக வேலை செய்யும்னு சொன்னால் நான் அதை எனக்கு சான்ஸ் கொடுக்க தானே சொல்லுவேன். ஏற்கனவே அவங்க பண்ணவங்க தானே, 50களில் மாற்றினாங்கல்ல, ஷாவை மாற்றினாங்கல்ல. அப்பவும் இதே மாதிரி அங்கே இருக்கிற உளவுத்துறை சிஐஏ தான் வந்து ஈரானுக்குள்ளே பூந்து ஒரு இதை மாற்றுச்சு. அப்போ டெமோக்ரஸியை கொண்டு வந்தாங்க. அதனால தான் நீங்கள் வந்து இந்த பெண்களோட உடையை தான் எப்போ பார்த்தாலும் அந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ பர்கா போட்டுட்டு இருக்காங்க, அப்போ வந்து மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பார்ட்டி கிளப்பிங் எல்லாமே இருக்கும், எல்லாம் டெமோக்ராட்டிக்காக இருக்கும்னு ஒரு பார்வை. அது டெமோக்ராட்டிக்காக இல்லையாங்கிறது அவங்களும் இவங்களும் தான் சொல்லணும். இதே தான் இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அயத்தொல்லா கொஹிமினியோட போட்டோவை நிறைய பெண்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு எரிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் இவங்களுக்கு தேவை. இது வந்து மக்களா கூட பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கே வந்து ரொம்ப பொறுத்து ரொம்ப கடுப்பாகவும் இருக்கலாம். இன்னொன்று இந்த பக்கம், ஏன்னா நேத்தி கூட ஒரு வீடியோ வந்துச்சு, ஒரு பொண்ணு வந்து ஸ்கர்ட்டு பேண்ட்டு எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுற மாதிரி எகிரி குதிச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி. இதெல்லாம் என்னன்னா எதுவுமே எனக்கு எல்லாமே இருக்கு, ஒரு சிம்பாலிக்கா நான் எப்படி இதை உடச்சிட்டு வெளியே வர்றது அப்படின்னு ஒரு சொல்லும் போது, அமெரிக்கா மாதிரி உங்க ஊரும் மாறும் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா, அங்க இருக்கிறவங்க ஆர்கனைசர்ஸ் சொன்னாங்கன்னா ஒரு நம்பிக்கை வரும்ல. மாறுனா மேபி பொருளாதாரம் பெட்டர் ஆகுமோ, இல்ல ரியாலோட வேல்யூ மேட்டர் மேல போகுமோ. எஸ், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நான் இப்போ கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணி தான் கேட்குறேன். கம்பெனிக்கு வந்து நிறைய நெருக்கடி வந்து இப்போ ரெண்டு புறத்துலேருந்து வருது. உள்நாட்டிலேருந்து வருது, சொந்த மக்கள்கிட்டருந்து வருது, அதே மாதிரி புற அழுத்தமாக யூஎஸ்லேருந்து வருது, இஸ்ரேலேருந்து வருது, இதெல்லாம் வருது. இவ்வளோ எதிர்ப்பையும் தாங்கக்கூடிய இடத்துக்கு ஏன் அவர் இருக்கார்? எங்கேயோ ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகி அந்த விஷயத்தை ஸ்மூத்தாக கொண்டு போகலாமே. அந்த அளவுக்கு ஸ்டபனாக இருக்கிறது காரணம் என்ன? அவர் என்ன சாதிக்க நினைக்கிறார்? நீங்க சொல்ற அந்த காம்ப்ரமைஸுங்கிறது அவர் பதவி அந்த அந்த சிஸ்டம் தியோக்ரஸிங்கிற சிஸ்டமே உடஞ்சு போயிடும். மதம் சார்ந்து ஒரு நாடா இருக்கிறத நீங்க மாத்துறது தான் காம்ப்ரமைஸுங்கிறீங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சொன்னது, நீங்க சொல்லல. அவங்களோட ஐடியா என்ன? நீங்க இப்போ அயத்தொல்லா கொஹிமினி காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொன்னா அவர் வந்து இந்த ஐடியா விட்டுட்டு டெமோக்ரஸிக்கு எலெக்ஷன் ஓட்டுன்னு போகணும். அது போச்சுன்னா இவங்களோட இத்தனை வருஷம் பாரம்பரியமா இவங்க வச்சு இந்த ஐடியா உடஞ்சு போயிடும். ஈரானுங்கிற ஐடியா போயிடும், அது வேற ஒரு ஈரானா இருக்கும். அவ்வளவுதான். அந்த ஒரு சிங்கிள் நபர் சேஞ்ச் பண்றது மூலமா டோட்டல் சிஸ்டத்தை மாற்ற முடியும், அது நம்புறாங்க. இந்த மாதிரி மதம் சார்ந்த நாடுகள் எல்லாம் ஒருத்தர் தான். அயத்தொல்லா கொஹிமினியோட இது குறைஞ்சிச்சுன்னா அது அவர் இல்ல, சரி ஓகே எலெக்ஷன் இல்ல, இப்ப அவ்வளவுதான். இல்ல, ஆல்ரெடி ஈரானுடைய பொலிட்டிக்கல் பேட்டர்ன் என்னவா இருக்குன்னா வந்து ஒரு உச்சபட்ச தலைவர் சுப்ரீம் லீடர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கீழே ஒரு அதிபர், மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிபர் இருக்கு. அந்த அதிபருக்கு கீழே ஒரு நாடாளுமன்றம், அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒரு பார்லிமெண்ட் டெமோக்ரஸி ஒன்று இருக்கு. அந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸில நிறைவேற்றக்கூடிய எல்லா சட்டங்களுமே இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றுதான்னு சொல்லி ஆய்வு செய்து இன்னொரு குழு வச்சிருக்காங்க. ஆமா, அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வந்து இந்த இஸ்லாம் தான் அங்க கோல் வச்சது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்ப கம்பெனியை மாத்துறது மூலமா அந்த இடத்துல வேற ஒரு நபர் வந்தாலுமே கூட, இவங்க சொல்ல டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்ல வேற யாராவது கொண்டு வந்து வச்சாலுமே கூட அந்த இஸ்லாமிய விஷயத்தை உட்பட்டு தான் அந்த கவர்மெண்ட் போக முடியும். இல்லாட்டி மக்கள் வந்து அது கொஞ்சம் சொல்றீங்க, அது அப்படிதான் ஆகும்னு யாரும் சொல்ல முடியும். அதை இப்ப கம்பெனியே வந்து இன்னொருத்தரை சூஸ் பண்ணி, அயத்தொல்லாங்கிறது ஒரு பட்டம், அயத்தொல்லா கொஹிமினி இருந்தாரு, இப்ப கைமினின்னு இருக்காரு. இப்ப அவர் வந்து சூஸ் பண்ணி இன்னொருத்தரை போட்டார்னா நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு போடலாம். அவங்களோட போக்கஸ் வந்து கொமினியோ கிடையாது, அயத்தொல்லாங்கிற ஐடியாவே இருக்கக்கூடாது. ஓகே, அந்த சுப்ரீம் லீடர் சொன்னீங்கல்ல, ஆமா, அதிபர் இருக்கலாம், எலெக்ஷன் நடக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், இந்த மத குரு ஒருத்தர் இருக்கக்கூடாது. அது மத சார்ந்து ஒருத்தர் இருக்கக்கூடாது.
இல்ல அந்த மக்கள் அடிப்படையில் அவங்க அந்த மதத்தை ஏத்துக்கிட்ட மக்கள் தான் இருப்பாங்க. ஏத்துக்கிட்ட இஸ்லாம் மக்கள் மதத்தை ஏத்துக்கிட்டா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மத குருவை அதை டச் பண்றது அந்த மக்கள் எப்படி பாக்குறாங்க? அது எப்படி இல்ல நான் தோல்வி அடையும் போது எனக்கு என்ன இதெல்லாம் அப்படின்ற இடத்துல நகராங்க. நான் எனக்கு பணமும் இல்ல ஒண்ணுமே இல்ல, ஆனா வேற ஏதாவது ஒரு மாடல் இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மாடல் இருக்கு, டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணீங்கன்னா அமெரிக்கா உங்களுக்கு ஃபுல்லா பணம் தரும், வேர்ல்டு பேங்க் கடன் தரும், Okay. தந்துச்சுன்னா நீங்க எல்லாம் முன்னேறலாம்னு சொன்னா என்ன மதம் அந்த இடத்துல? நான் நல்லா இருந்தாதான் நான் அந்த மதத்துக்கு நிப்பேன். நானே தோக்கும் போது எனக்கு எதுக்கு அது? ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. மக்களோட இடத்துல இருந்து யோசிக்கும் போது வந்து மக்களுக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்கு. அதாவது ஈரான் மூலமா ஈரான் வந்து ஒரு ஏஷியாலே நம்ம டாமினேட் பண்ணணும், ஏஷியாவே டாமினேட் பண்ணணும், அது மூலமா யூஎஸ்க்கு ஒரு பெரிய பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. ஈரானோட சுப்ரீம் லீடர் ஆசைப்படுறாங்க. பட் மக்களோட யதார்த்தம் என்னன்னா எங்களுக்கு அடிப்படை வாழ்க்கை பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத மக்களோட பார்வை. சவுதியில இந்த பிரச்சனை வரல. சவுதியில இது இல்லை. ஏன் வரல? ஏன்னா அங்க பணம் இருக்கு. ஓகே, எங்க பணம் குறையுதோ அங்க எல்லாமே பணம் இருக்கு. அதே நேரத்துல வந்து அந்த மத ரீதியான அந்த ஸ்ட்ரக்சர் அதுவும் வலுவா இருக்கா? அது வலுவா, அது இதை விட வலுவு இல்ல. அவங்க தானே நடுவுல தூக்குல போடுறாங்க ரோட்ல வச்சு. ஓகே, அது அவங்களோட சரியாலாம் அவங்க சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. என்னன்னா அந்த ஊரு செல்வாக்கா இருந்துச்சுன்னா செல்வமா இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வறுமைக்கு போகும்போது எல்லாமே நம்ம கேள்வியாவே தான் தெரியும். ஈரானுடைய பாலிடிக்ஸ், அதோட பின்னணி பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிற ரொம்ப அழகாக விளக்குனீங்க. அடுத்த கட்டம் இந்த விவகாரம் எதை நோக்கி நகருங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம்.